அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃஃபிரத்தே மகாம் வ நூர் இஜ்ஸாம் வ தீன் இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பி தவாமி முல்கில்லாஹ். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபியன் வ ரசூலா. أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يقص على بني إسرائيل أكثر الذي هم فيه يختلفون وإنه لهدى ورحمة للمؤمنين. إن ربك يقضي بينهم بحكمه وهو العزيز العليم. فتوكل على الله إنك على الحق المبين. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் சையீதுல் காயினாத் அஹ்மதுல் முர்தலா முஹம்மதுல் முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பமாகிய உம்மஹாத்துல் முஃமினீன் தாய்மார்கள், அஹ்ல பைத்துக்கள், அஸ்ஹாபுல் பத்ரியின் வல் உஹதியின் ஹந்தகியின் குலஃபாஏ ராஷிதீன் மற்றும் ஏனைய சஹாபாக்கள், உற்றார் உறவினர், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சுலஹாக்கள், சாலிஹீன்கள், அபரார்கள், நம்முடைய பெற்றார், உற்றார் உறவினர், நம்முடைய பிள்ளை குட்டி, பேரம்பேத்தி, மனைவி மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. உலகமென்னும் பேராபத்திலிருந்து அல்லாஹுவிற்கு மாறுபடுகின்ற வாக்குகளிலிருந்து, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் அல்லாஹு ரசூலுடைய வழிகளை மறக்கடிக்கச் செய்கின்ற ஷைத்தானுடைய வழித்தடங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்தருள்வதுடன், உலகத்துடைய பேராபத்துக்கள், ஆட்சியாளர்களின் அடாதுடிகள், ஷைத்தானுடைய கோரப்பிடியின் இஸ்லாத்தை எள்ளி நகையாடுகின்ற எளியவர்களின் பிடியிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து மார்க்க சம்பூர்ணமான ஞானங்களின் அடிப்படையை விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்கின்ற சாலிஹீன்களான நல்லோர்கள், அபரார்களோடு அல்லாஹ் நம்மை இணைத்து நல்லருள் பாலிப்பானாக. நம்முடைய நோய் நொடிகள், பிள்ளை குட்டி, மனைவி மக்களுடைய நோய் நொடிகள், அவர்களுடைய ஹலாலான அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் உடனுக்குடன் நிறைவேற்றி தருவானாக. நாம் கேட்கின்ற துஆக்கள் அல்லாஹ் நமக்கு அங்கீகரித்து தந்தருள்வானாக. அனுதினமும் குர்ஆனை ஓதி அதன் அடிப்படையில் குர்ஆனுடைய சாரம்ச கருத்துக்களை விளங்கி அதன் அடிப்படையிலே நாம் நல்ல பல அமல் செய்கின்ற சாலிஹீன்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி நல்லருள் புரிவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே,
உலகம் படைக்கப்பட்டது முதல் இதுவரை அவ்வப்போது சில மாற்றங்களுடன், சில சீற்றங்களுடன், சில கோபப்பார்வையுடன், சில ரஹ்மத்துடன் இந்த உலகத்தின் காரியங்களை அல்லாஹ் படிப்படியாக செயலாற்றி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் மனிதனுக்கு தருகின்ற சாரம்சங்களில் மிக உயர்ந்தது அவனுடைய பகுத்தறிவை சிந்தித்து செயல்படுகின்ற திறன்களை அல்லாஹ் வளர்த்து இந்த மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல்களை கொடுத்திருக்கான். மனிதனாகிய நாம் இன்னும் அவனை விளங்கவில்லை. அல்லாஹுதான். ஆனால் அந்த அல்லாஹுவையே நாம் மறந்தவர்களாக இந்த உலகத்தில் இன்றைக்கி வாழக்கூடிய காலகட்டங்களில் இருக்கோம். கண்டது காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய சுவண்டிகளுக்காக ஆண்கள் பெண்களாகிய நாம் குத்துவாத்தி ஷைத்தானுடைய அடிச்சுவற்றுகளை இன்றைக்கு நாம் பின்பற்றி செஞ்சு கொண்டிருக்கோம். உலக காரியத்திற்காக நாம் முற்படுகின்ற போது அல்லாஹ் ரசூலுடைய காரியங்களை மறந்து விடுகின்றோம். அல்லாஹ் ரசூல் ஏவியதை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த உலகத்துடைய சுகண்டிகளுக்காக அற்ப ஈனர்களுக்கு கட்டுப்பட்டு நாம் செயலாற்றுகின்ற திறன்களை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் நமக்கிட்ட அந்த கட்டளைகளை கடமைகளை சரியாக செய்யாமல் மறந்த காஃபிலின்களுடைய கூட்டத்தில் இன்றைக்கு நாம் ஆகிக்கொண்டிருக்கோம். ஆணும் சரி பெண்ணும் சரி சரியான முறையில் சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை. காலையில் சுபுவிற்கு பிறகு குர்ஆன் ஓதுகின்ற, ஸலவாத் ஓதுகின்ற, திக்ர் ஃபிக்ர்கள் செய்கின்ற, தஸ்பீகள் செய்கின்ற ஆற்றல்களை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் கரும்பெட்டி ஷைத்தான் அணுவாக திணிக்கப்பட்டு கொண்டு வந்ததோ, இன்றைக்கு ஜபர்தஸ்தாக காலையிலிருந்து இரவிலே படுத்து உறங்குகின்ற வரைக்கும் அந்த கரும்பெட்டி ஷைத்தானின் அடிப்படை கொள்கைகளை நாம் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கோம். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி அதுகளை மாற்றிக்கொண்டு நம்முடைய கவனங்களை எல்லாம் குர்ஆனின் பக்கம், ஹதீஸின் பக்கம், செயலாக்கத்தின் பக்கம் நாம் கொண்டு செலுத்த முடியாமல் இன்றைக்கு தவிர்த்து கொண்டிருக்கின்ற நிலைகள், அதன் காரணமாக இன்றைக்கு நாம் சோதனைக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு நாம் மறந்துவிடக்கூடாது. முன்பொரு காலத்தில் இன்னஹாதல் குர்ஆன, அல்லாஹ் இந்த குர்ஆனை யகுஸ்ஸு அலா பனி இஸ்ராயீல், அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தெளிவாக ஆக்கி காண்பிச்சான். அந்த இஸ்ரவேலர்கள் அக்தருஹுமுல்லதி ஹும் ஃபீஹி யக்தலிஃபூன், அந்த குர்ஆனை அவர்கள் காதாலே கேட்டு அதற்கு நேர்மாறாக நேர்முரணாக கருத்துக்களை பேசி அதை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருந்தனர். வ இன்னஹு, இந்த குர்ஆன் லஹுதன், நேர்வழியும், வ ரஹ்மத்துன், அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹ்மத்தும், லில் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் வச்சிருக்கான். நேர்வழி என்பதும் ரஹ்மத் என்பதும் மூமின்களை கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ரசூலுல்லாவை கொண்டு நமக்கு கிடைக்கின்றது. ரசூலுல்லாவை கொண்டு செயல்படுத்துகின்ற திறன்கள் குர்ஆனின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இதெல்லாம் இன்றைக்கு நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். எத்தனை நபர்கள் நாம் ஒரு நாளைக்கு குர்ஆனை எத்தனை முறை நாம் நம்முடைய நெஞ்சலோடு அணைத்து அந்த குர்ஆனை ஓதுகின்ற ஆற்றல்கள் உடையவர்களாக இன்றைக்கி நாம் இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சா உலக காரியங்கள், உலகத் தேவைகள், பிறகு நேரம் போக்குதல், பிறகு வீண் விளையாட்டுக்கள், பிறகு சமைத்தல், உண்ணல், மதியானம் சாப்பிடல், படுத்தல், வியாபாரத்திற்கு செல்லல், இரவானால் அதே போன்று நாம் நம்முடைய சுய காரியங்களுக்காக வேண்டி சாப்பிடுதல், பிறகு படுத்தல். எங்கே நாம் குர்ஆனை நினைக்கிறோம்? அல்லாஹ் சொன்னால் குர்ஆன் நமக்கு என்ன ஹுதன், நேர்வழி காண்பிக்கும்.
அந்த நேர் வழி காண்பிக்கின்ற வழிமுறைகளில் குர்ஆனை பின்பற்றி அதை நம்பி எடுத்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஆண்கள் பெண்களில் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருக்கோம்? உலக காரியத்திற்காக வெறும் மேல் நோக்கமான நிலைகளை கொண்டு நாம் நடத்துகிறோம். பெண்களாக இருந்தால் புர்கா போடுறோம், ஆண்களாக இருந்தால் நாம் அநேகர்களில் சிலர்கள் தொப்பி தாடி வைக்கிறோம், அநேகர்கள் சிரைச்சி விட்டுட்டு போகிறோம். அப்போ என்ன இஸ்லாமை நாம் பின்பற்றுறோம்? அந்த இஸ்லாத்தினுடைய பிடிப்பு கொள்கை நம்மிடத்தில் என்ன இருக்குது? எதை கொண்டு நாம் இன்றைக்கு உயர்வதற்கு பதிலாக தாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கணும். வலா தத்தபியோ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஏனென்றால் இன்னகுலக்கும் அது முபீன், அந்த ஷைத்தான் எனக்கும் உங்களுக்கும் விரோதின்ட்டான், மிக பிரமாண்டமான விரோதி. அந்த ஷைத்தான் உங்களை எந்த திசையில் வழிகெடுப்பான், நம்மளை எந்த திசையில் வழிகெடுக்கிறான்றது யாருக்கும் தெரியாது. நல்லதை கொண்டும் வழிகெடுப்பான், கெட்டதை கொண்டும் வழிகெடுப்பான், நன்னூலிகளை போன்றும் வழிகெடுப்பான். அப்போ இந்த வழிகெடுதல் என்பது ஹிதாயத்தின் பக்கம் எப்படி நம்மளை கொண்டு சேர்க்கும்? நாம் யாராவது சிந்திச்சு பார்த்தோமா? குர்ஆனுடைய அந்த சாராம்சத்தை நம்மளோடு எடுத்து நாம் ஆராய்ச்சி பார்த்தோமா? அதன் பக்கம் நமது கவனத்தை திருப்ப முடியல. இப்போ அல்லாஹ் சொன்னால் ஹுதன் ஒரு ரஹ்மத்துன் லில் முஃமினீன், ஒரு ஷர்த்து, மூமினாக இருந்தால். மூமின்டா யார்? இதா கரல்லாஹு வரசூலுஹு ஐ யகூன லஹுமுல் ஹியரா, அல்லாஹ் ரசூல் செய்த தீர்ப்பை, அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியை, அல்லாஹ் ரசூல் கொடுத்த குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை முழுக்க பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், அமைதியுடையவர்கள், அன்பு அறத்தோடு அமல் செய்யக்கூடியவர்கள், பண்புடையவர்கள், ஹராமை நீக்கி ஹலாலை எடுத்து அதன் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான் மூமின்கள். அப்போ இந்த மூமின்களுக்கு தான் நேர்வழியும் காமிக்கும், ரஹ்மத்தும் கிடைக்கும். யாருக்கு நேர்வழி இருக்கோ ரஹ்மத் இருக்குது, யாருக்கு ரஹ்மத் இருக்கோ அவர்களுக்கு நேர்வழி உண்டு. அப்போ இதை நாம் எப்படி அடைகிறது? இன்ன ரப்பக்க, நபியை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. யகுலி பைனஹும் பிஹுக்மி, அல்லாஹ்வுடைய பொதுமறையிலிருந்து சட்டங்களை தெளிவுபடுத்தி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் விளக்குங்க. ஒஹுவல் அசீசுல் அலீம், அந்த அல்லாஹ் எப்பேற்பட்ட மகத்துவமிக்க கண்ணியமானவன் என்று சொன்னால், உயர்வும் கண்ணியமும் அறிதலும் அல்லாஹுக்கு இருக்குது. அந்த அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. எவ்வளோ பெரிய ஆயத்து பாருங்கள். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழுக்க நீங்கள் நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் தான். இன்னக அலல் ஹக்கில் முபீன், எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அருள்வாளிப்பதோடு, இன்னக அலல் ஹக்கில் முபீன், நபியே நீங்கள் தெளிவான வெற்றிக்குரிய பாதையின் மீது நிலைத்திருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இங்கே சொல்கிறான். அப்போ நாம் இன்றைக்கு எத்தனை நபர்கள் அதன் வழி நடக்கிறோம், எத்தனை நபர்கள் தவற விட்டுட்டு இருக்கோம், எத்தனை நபர்கள் நடிப்பின் மூலமாக நமது வாழ்க்கையை நடிகைக்கு பின்னாலே ஓட்டி கொண்டிருக்கோம். ஆண்களும் பெண்களும் அந்த கரும்பெட்டி ஷைத்தானை பார்த்து என்று தான் காலையிலே தொடங்கி இரவிலே முடிக்கின்ற பொழுது படுக்கிறோம். நாம் மரணித்து விட்டால் நமது கெதி அதோ கெதி. நாம் சிந்தித்து பார்க்கணும். சிந்திக்க வேணாமா? நாம் நமது வாழ்வின் தரங்கள் இன்றைக்கு நாம் எப்படி ஆக்கியிருக்கோம்? நமது வாழ்வின் தரங்கள் எப்படி இருந்தால் நமக்கு வெற்றி கொடுக்கும் என்பதை மறந்த காஃபிலீன்களுடைய கூட்டத்தில் இன்றைக்கு நாம் நம்மை சேர்த்து கொண்டு உலக சிற்றின்பத்திற்காக வேண்டி ஒற்றுமையை கலைத்து வேற்றுமையில் நாம்
ஜமாத்தின் அந்த கூட்டமைப்புகளின் அடிப்படையிலே வாழாமல் ஆளுக்கு ஒரு மூலையில் ஆளுக்கு ஒரு முந்தானையை பிடிச்சி கொண்டு இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சிந்திக்க வேணாமா? பள்ளிக்குள்ளே போனால் பல பிரிவு, வீட்டுக்கு வந்தால் பல பிரிவு, வியாபாரத்துக்கு போனால் பல பிரிவு, ஒரு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு பேசுவதை முடிவெடுப்பதானால் பலவிதமான கோஷங்கள். இது தோஷங்களாக மாறி இன்றைக்கு நம்மை கேள்விக்குறியிலே ஆக்கி காஃபிர்களிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமை, மஜூசி யஹூதி நசரானி இடத்தில் இருக்கின்ற ஒற்றுமை இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே இல்லை என்கின்ற பொழுது வேதனையிலும் சோதனையிலும் இன்றைக்கு நாம் அகப்பட்டவர்களாக மிகப்பெரிய தொந்தரவுகளோடு இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகையினால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்திய வாழ்வில் நித்தமும் நீதியாய் உண்மையுடன் ஹக்கை ஹக்காக விளங்கி பாத்திலை ஒதுக்கி உண்மையின் அடிப்படையிலே நாம் வாழ அல்லாஹ்வுடைய நல்லர்களை அடைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிப்பதுடன் நமக்கு சிந்தனையும் நம்முடைய செயல்பாடுகளும் இஸ்லாத்தின் ஹிதாயத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவனாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல் ஹிதாயத் செய்யட்டும். ஹிதாயத்தின் வாயில்களை திறந்து விடட்டும். நாம் நன்றாக உணர்ந்து செயல்படுவோம். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்லிம் தஸ்லீம் ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.